இன்று காலையில் ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் கோவில்பட்டி. இது ஏனாம் மண்ணியாச்சி பஞ்சாயத்து. ஏனாம் மண்ணியாச்சி டு மந்தித்தோப்புக்கு போகக்கூடிய பாதையில் ஒரு பகுதி. இங்கே வடகிழக்கில் கதிரேச மலை இருக்குது. இந்த பக்கம் இங்கே ஏற்கனவே ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க. அது 600 அடி ஆழம். தண்ணி வரல. ஃபுல்லாக சார்ன கேட் இந்த மாதிரி கருங்கல் பாறை தான் வந்திருக்கு. இது 350 மீட்டர் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கதிரேசமலை கோயிலை ஒட்டி போக போக தண்ணி நிறைய வரும் ஆழத்துலேயும். ஏன்னா அது குவார்ட்சைட் பெல்ட்டு, கீழே போய் பிரேக் ஆகும். இது வந்து பியூர் சார்னகேட் பெல்ட்டு. 350 மீட்டர் 1000 அடி கடந்து பார்த்துட்ருக்கோம். இதில் கருங்கல் பாறை பிரேக் ஆகுதா இல்லையாங்கிறது தெரிய வரும். ஹவுசிங் போர்டு இந்த பக்கம் உள்ள ஹவுசிங் போர்டு பகுதியில் 2 வீட்டுக்கு பார்த்து கொடுத்தேன். நல்ல நிறைய தண்ணி. கருங்கல் பாறை முறிஞ்சு இந்த குவார்ட்சைட் இந்த சீனிக்கல் பாறை வந்துட்டு ஒரு டெவலப்பர் ஹவுசிங் போர்டு வீடு ஒன்று பழைய வீடு ஒன்று வாங்கி ஆல்ட்ரு பண்ணி நல்லா புத்தம் புதுசாக ஆக்கி டெவலப் பண்ணார். இன்னொரு அவருடைய வீட்டு மனையிலையும் பார்த்து கொடுத்தேன். இது 2வது ஸ்கேனு. முன்பக்கம் வடக்கு பக்கத்தில் முதல்ல தெற்கு பக்கம் பார்த்தாச்சு. அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. அதாவது 230 மீட்டர் ஆழத்துக்கு கீழே பிரேக் ஆகிற மாதிரி. 50 அடிக்குள்ளே கொஞ்சம் கசிவு, அதுக்கு அடுத்து ஃபுல்லாக பாறை. 250 மீட்டருக்குள்ளே சரியாக 220-25 மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக்கு காட்டுது கருங்கல் பாறையில். 350 மீட்டர் ஆழம் வரைக்கும் பார்த்துருக்கு. ஸோ குறைந்தபட்சம் 1000-1200 அடி ஆழம் போடணும். அதில் எனக்கு டெப்த்து மட்டும் இந்த ஸ்கேனில் அக்யூரேட்டாக இருக்காது. தண்ணி ஆனால் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை திரும்ப செக் பண்ணணும். இப்போ வடக்கு புறம் இதில் 2வது ஸ்கேன் நடக்கு. இதில் வந்து 800 அடி ஆழம் போர்வெல் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. இது அந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்காக அடுத்த இடத்துல ஒரு 3 மீட்ரு தூரம் வச்சுருக்கேன். இதில் தொட்டி போட்டிருக்கு, அதில் தண்ணி கிடக்கு. அதனால் அதனுடைய எஃபெக்ட் எதுவும் பாதிக்கப்படாத அளவுக்கு கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சு தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த போர் போட்டிருக்கிறதே வடகிழக்கு மூலங்கிற காரணத்துக்காக, ஈசான மூலங்கிற காரணத்துக்காக இதில் போர் போட்டிருக்கு. இதனுடைய தன்மை வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்த தெற்கு மூலையில் பார்த்த ஸ்கேனில் 225-230 மொத்தத்தில் 250 மீட்டருக்குள்ள ஒரு பெரிய பிரேக் கிடக்கு. கருங்கல் பாறை முறிஞ்சி இந்த ஏரியா பாறையமைப்பு பிரகாரம் அதே பிரேக் இங்கேயும் வரணும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் பாறையமைப்பு கொஞ்சம் வடக்கத்தக்க அந்த கதிரேசமலை கோயிலை தாண்டினோன்னே கிழக்கு மேற்க மாறிடும். இது 3வது ஸ்கேனு. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒரு பிரேக் 220 மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு பிரேக்கு அடையாளம் வச்சுருக்கோம். அதை செக்கப் பண்ணுறதுக்காக இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 2வது ஸ்கேன் பார்த்த இந்த ஏரியாவில் மேலே மட்டும் ஒரு 40-50 அல்லது 60 அடி வரைக்கும் மட்டும் ஈரம் இருக்குது. நல்ல ஓவராலாக ஈரம் இருக்குது. இது ஃபுல்லாகவே அதுக்கு கீழே ஃபுல்லாக முடிவற்ற கருங்கல் பாறை தான். பிரேக்கே கிடையாது. இது 15 மீட்டர் லென்த் வச்சுருக்கேன். 350 மீட்டர் ஆழம்.
அந்த ஏற்கனவே உள்ள பாயிண்ட் வந்து இப்போ திரும்ப இந்த ரிப்போர்ட்டில் வரணும். இது 4வது ஸ்கேனு. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே இந்த இதில் அடையாளம் வச்சுருக்கேன் ஒரு பாயிண்ட்டு. இதில் நிறைய ஒரு 125 மீட்டர் கீழே பிரேக் காமிக்கு. 2வது ஸ்கேன் முன்பக்கம் போர்வெல் போட்ட இடத்துல பார்க்கும்போது 50 அடி 60 அடிக்கு கீழே ஒன்றுமே இல்லை, மேலே உள்ள ஈரம் மட்டும்தானே உறுதியாக சொல்லிவிட்டு அந்த போர்வெல்லில் அப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கு. 3வது ஸ்கேன், இந்த 1வது ஸ்கேன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு கிராஸ் பண்ணி பார்க்கும்போது 100 அடிக்கு கீழே எதுவுமே இல்லை. 100 கரெக்டாக அந்த இடத்துல 100 அடிக்குள்ளே ஒரு ஈரங்காமிக்கு, அது கீழே ஒன்றுமே இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வருது. அதனால் இது வேறு ஒரு டைரெக்ஷனில் திரும்ப அதை உறுதி பண்ணுறதுக்காக பார்க்க. ஏன்னா 800 அடி 1000 அடி போர்வெல் போடணும், புகையாக போயிடக்கூடாது. அதனால் அதை மீண்டும் உறுதி பண்ணுறதுக்காக வேறு ஒரு டைரெக்ஷனில் 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் தான் டீப்பராக ஒரு ஃப்ராக்சர் ஜோன் காணப்படுகிறது. இது மேல் கசிவு மட்டும்தான், 50-60 அடிக்குள்ள உள்ள கசிவு மட்டும்தான். இது 3வது ஸ்கேனு 100 அடிக்குள்ள உள்ள சிறிது ஈரம், அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது 4வது ஸ்கேனு கிலோ பிரேக்கு காட்டுது, ஆனால் ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஜியாலஜிக்கலி இந்த இடம் வந்து மிக கடினமான ஏரியா தான். அதாவது போர்வெல் போட்டால் மேல் கசிவு மட்டும்தான் வரும், கீழே ஆழத்தில் தண்ணீர் வர வாய்ப்பு இல்லாத இடம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஃப்ராக்சர் ஜோன் இருக்குன்னு காட்டுது.